உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, ஸ்பெஷலா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? பிளானட் என்னெல்லாம் பண்ண போகுது? அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கை. சூப்பரா சூப்பர் இல்லையா? எது வந்தா என்ன? குருவோட ஒற்றை பார்வை இருக்கும்போது அப்படி எல்லாமே அவரே போய் 8ல மறைஞ்சிட்டு போறாரு. நம்மளுக்கு என்ன வந்தது? மத்த இத்தனை பிளான்ட் நம்மளுக்கு கைவசம் தானே இருக்கு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கான் சாமி. வேற என்ன வேணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த கஷ்டமெல்லாம் வெளியில வரப்போகுது. ஒரு மாரி உங்களுக்குள்ளேயே குறுகி, குறுகி, குறுகி பண்ணலாமா? வேணாமா? பண்ணலாமா? வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயத்துல இருந்துலாம் வெளில வரப்போறீங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றேன். என் கைக்கு வரவே மாட்டேங்குது தவிச்ச காலமெல்லாம் மலை ஏறப்போகுது. ஒரு 12, 13 வருஷமா நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் கிடைக்காம போச்சோ, வாழ்க்கை அடிச்சு துவைச்சு காய போட்டு, திரும்ப அடிச்சு துவைச்சு காய போட்டு, இப்படியே உங்கள ரிங்கா ரிங்கா ரோசஸ் ஆடிட்டு இருந்துச்சோ, எல்லாம் போயி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. சொல்லும்போதே என் மூஞ்சி பார்த்தா தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு விருச்சிக ராசிக்காரருக்கு பலன் சொல்றது. அதுவும் ஏப்ரல் மாசம்லாம் தாண்டுச்சுன்னா சின்ராச கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த வருடம் மகத்தான வருடம், பொன்னான வருடமா விருச்சிக ராசிக்காரருக்கு மலர காத்திருக்கிறது. அதுக்கு முத்தாய்ப்பாக தான் இந்த அப்படியே மாதம்லாம் வரப்போகுது. ஸோ 23ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசி காட்டுல மழை தான் இல்லையா? அப்ப 23ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ஷன் மாரி அமைதியோ அமைதின்னு இருக்கணும். இல்லாட்டி ஒரு பெரிய ஜிப்லாக்கா வாங்கி போட்டுக்கிறது நம்மளுக்கும் நல்லது, ஊர்ல இருக்கவங்களுக்கும் நல்லது. ஓகே. ஏன்னா இது இன்னொரு பக்கமும் எடுக்கலாம். ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது, நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்துவோம். நெறைய பேருக்கு மேட்ரிமோனி மூலமா திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆன்லைன் மூலமா சில பரிவர்த்தனைகள், பங்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்துல வரை கேது உட்கார்ந்திருக்கான். 10ல் ஒரு பாவியாவது வேணுன்ற மாரி இந்த பக்கம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நெறையா தொழில் ரீதியான சில சில தடைகள குடுத்துக்கிட்டே இருந்தாலும், இந்த தடவ செவ்வாயினுடைய ஆளுமை கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க வைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தடையா இருந்த விஷயம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும். குரு கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைந்த முறம் யாருக்காவது பேங்க் மூலமா ஒரு லோனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இந்த செவ்வாயாலே மண் மனைக்காரங்கன்னா வீடு சம்மந்தப்பட்டவங்க நெறைய பேர் உங்க வீட்ட வச்சு லோன் வாங்குவீங்க. இல்ல வீட்டுக்கு டாப் அப் லோன் வாங்குவீங்க. கொலாட்ரல் மூலமா உங்க பிசினஸ்க்கு சில லோன் வாங்குவீங்க. அதன் மூலமாக ஒரு நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நெறைய பேர் இந்த தடவ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு, நின்னுகிட்டே இருக்கு, முடிய மாட்டேங்குது. எத்தன நாள் தான் நான் போராடுறதுன்னு நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த விஷயம் எல்லாம் இப்ப சரியா போப்போது. படிக்கிற விருச்சிக ராசிக்கார குழந்தைங்க யாராவது அரியர் வச்சிருந்தீங்கன்னா, இந்த தடவ அத கிளியர் பண்ணிடுவீங்க. இல்ல எங்க அரியர் வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லாம ஜாலியா ஜில்கானான்னு உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆன்லைன் மூலமா எழுதும்போது நீங்க போடுற இக்கி பிக்கி பாக்கி எல்லாம் கரெக்ட் ஆக போகுது. நீங்க தொடுற ஏ தான் கரெக்ட், நீங்க தொடுற பி தான் கரெக்ட், நீங்க தொடுற சி தான் கரெக்ட். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது. யாரெல்லாம் ஆன்லைன் மூலமாக சில படிப்புகள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவர்களுக்கு எல்லாமே சூப்பரான டைம் பீரியட். சிஏ மாரி, அக்கவுண்ட்ஸ் மாரி, ஆடிட்டிங் மாரி படிக்கிறவங்களுக்கு, நர்சிங் படிக்கிறவங்களுக்கு, பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு, மெடிக்கல்ல இருக்கவங்களுக்கு, எம்பிஏ மாரி பிசினஸ் மேனேஜ்மென்ட் பண்றவங்களுக்கு எல்லா பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட் இந்த மாதம் இனிதே காத்திருக்கிறது. ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஆட்களாக இருக்கிற பட்சத்தில், நெறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சில பேருக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பெல்லாம் அமைய காத்திருக்கிறது. குழந்தை பேரு கிடைக்கும். நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வீடு வாங்கணும், மனை வாங்கணும்ன்ற எண்ணம் மேலும். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையே உங்கள அடுத்த விஷயத்துக்கு இயக்க வைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாரி இருந்த உடல் நிலையில இருந்த பிணி எல்லாம் போயிடும். பாடா படுத்தி கொன்னு எடுத்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் போய் விருச்சிக ராசிக்காரங்க போன மாசம் நிஜமாவே ரொம்ப படாத பாடு ஹெல்த் ரீதியா பட்டீங்க. இந்த தடவ அதுல இருந்துலாம் வெளில வந்துருவீங்க. அசதி, அசௌகரியம் எல்லாம் வெளில வரும். யாருக்கெல்லாம் இந்த பரம்பரை நோய்ன்னு சொல்லக்கூடிய பிபி, சுகர்லாம் இருந்ததோ, அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் அது தாறுமாறா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் மெடிக்கல்ல உங்கள பயமுறுத்துவாங்க. பட் ஸ்டில் ஒண்ணுமே இருக்காது. ராகு எப்பயுமே படம் தான் காட்டுவாரு. ஆனா ஒண்ணும் நடக்காது. அது மாரி இந்த தடவ கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, சில பேருக்கு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுக்கிறது, எப்படியாவது ரத்தத்த பார்க்காம செவ்வா போமாட்டான்ற மாரி கொஞ்சம் ரத்தம்
ஒண்ணா ரத்த தானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய நிவர்த்தி. அப்படி இல்லாட்டி விருச்சிக ராசிக்கார பெண்கள் காய்கறி எல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. புதன் ராகுவோட வேற சேர்ந்திருக்கா. எதையாவது ஒண்ணு யோசிச்சு கைய கட் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா கத்திய ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து சூதானமா பண்ணணும். ஓகே. டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. இந்த வார்த்தை விருச்சிக ராசிக்காரங்க வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்க போகுது இந்த தடவ. நெறைய தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு புதுசா ஒரு நியூ பிகினிங்கா ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணுன்ற மாரி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாமான்ற ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி குடுக்கும். நெறைய ராகுவின் ஆளுமை இருக்கிறனால நெறைய தெய்வ வழிபாட்டின் மூலமாக, தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக சில நல்லவை எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு மூதாதையரோட பிளெஸ்ஸிங் அப்படியே வாங்கிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாசம்லாம் நல்லா தான் இருக்கு. சிவராத்திரி வருது, அடுத்த மாசம்லாம் வருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுக்காம இருந்தீங்கன்னா, இந்த மாசம் குடுத்தீங்கன்னா கர்மா கழியக்கூடும். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்து காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துல கர்மாஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கான். இதுவரைக்கும் பண்ண எல்லா கர்ம வினையும் அழிவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்குன்னு வழங்க பிரபஞ்சம் காத்திருக்கு. ஸோ 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவங்க ஏதாவது ஒரு பிதிர் தர்ப்பணம் பண்ணணும், முன்னோர்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். இந்த மாசம் குடுத்துருங்க. இந்த மாசம் அமாவாசை வருது, அடுத்து வாசி பட்சம் வருது, எவ்வளவோ வருது. குடுத்து முடிச்சுடுங்க. இல்லையா? எதா இருந்தாலும் பரவால்ல. தசமி அன்னைக்கு நம்ம பார்க்க வேணாம். தசமி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு எள்ளு தண்ணி இறைச்சிட்டு போயிட்டீங்கனாலே, பிடிச்ச கர்ம வினைகள் எல்லாம் உங்களை தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும். விருச்சிக ராசியில விருச்சிக லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் கூட உடல்நிலை ஆரோக்கியம் தேவையில்லாத ஒரு உங்கள் மீதான ஒரு பொறாமை அதிகரிக்கும். நம்ம பொழப்பு நம்மளுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நம்மள பத்தி இவன் மட்டும் நல்லா இருக்கானேன்னு ஒரு 4 பேர் கண்ணு போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தா ஒரு உப்பு எடுத்து உங்கள நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க. உங்க அம்மாவினுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த வயது ஒத்தவர்களுக்கு அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். வீட்ல ஏதோ ஒரு கர்மா காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும். இல்ல ஏதோ ஒரு கர்மா பத்தி விஷயம் இல்ல. யாரோ செத்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும் இந்த மாசம். அத மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதுமானது. பிள்ளைகள் குறித்த பெருமை, கர்வம் எல்லாமே மேலோங்க போது. ரொம்ப நல்லா இருக்கு. கவலையெல்லாம் பட வேணாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நான் சொன்ன மாரி விரும்பியது, விரும்பாதது, நினைத்தது, நினைத்த வண்ணமே நடப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் இந்த தடவ வழங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? காளியம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காளியம்மனுடைய வழிபாடு மட்டும் இருந்த விருச்சிக ராசிக்காரருக்கு சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிவர்த்தியும் நடக்க போகுது. ஹெல்த் ரீதியாக இருந்த எல்லா தோஷங்களும் விட்டு போகுது. முடிஞ்ச தன்வந்திரி பெருமாள் எங்கேயாவது இருந்தாருன்னா போயிட்டு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு தன்வந்திரி பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு மடம் அங்க போய் வாய்ப்பு இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க. பசுக்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு வாங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை புலி பார்ப்பீங்க. புலியா? எஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் பதுங்குனதெல்லாம் போகும். இனிமே பாய ஆரம்பிச்சிரு. உன் காட்டுல மழை தான். ஓகே கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. புலி பார்க்க போறீங்கன்னா ஸ்பீட் எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். லைஃப் ஸ்பீடா மாறப்போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அமைதியா இருந்து பதுங்க வேண்டிய நேரமா இருக்குன்றது அர்த்தம். இதனால கொஞ்சம் நிதானமா, பிரதானமா செயல்பட போறோம். வரக்கூடிய நாட்கள் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்கப் போகிறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கையாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புலி பார்த்தல் என்கிற நிகழ்வை பிரபஞ்சம் உங்க கண்ணில் காட்டும். சோ இந்த பிப்ரவரி மாசம் 2026வது வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான வாய்ப்புகளை ராகுவும் ராசிநாதனும் சேர்ந்து வழங்க காத்திருக்கிறார்கள்.